மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை கோலாகலமாக தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாகத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் சுந்தரேஸ்வரரும், சிறிய தேரில் மதுரையை ஆளும் மீனாட்சி அம்மனும் எழுந்தருளி மாசி வீதிகளில் மக்கள் வெள்ளத்தில் உலா வருகின்றனர். ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் பக்தர்களுக்கு குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. 142 தொகுதிகளில் 1448 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் 3 கோடிக்கும் அதிகமானோர் ஜனநாயக கடமையாற்ற உள்ளனர். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் இன்று நிறைவடையும் நிலையில் மாலை 6:30 மணிக்கு மேல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் ஆகிய மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 2ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் யாரும் விடுப்பு எடுக்கக்கூடாது என்று டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். மகப்பேறு, குழந்தை பராமரிப்பு, கல்வி உள்ளிட்ட காரணங்களுக்காக விடுப்பில் உள்ளவர்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தென்கைலாயம் என்று போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஓம் நமச்சிவாய என்ற பக்தி கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அரவான்சாமி கண் திறத்தல் சடங்கை முன்னிட்டு ஏராளமான திருநங்கைகள் பூசாரியின் கையால் தாலி கட்டிக்கொண்டனர். அரவானை தங்களது கணவனாக பாவித்து விடிய விடிய கும்மியடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வண்டி வண்டியா கற்பூரம் எரிஞ்சாலும் எனக்கு இல்ல உனக்கு இல்ல. இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடியை உடைத்த பெண்ணிற்கு திருவான்மையூர் போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். வீட்டிற்குள் செல்ல முடியாதவாறு ஜேம்ஸ் வசந்தன் காரை நிறுத்தியதால் ஆத்திரத்தில் கண்ணாடியை உடைத்ததாக கூறப்படும் நிலையில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு பெண்ணிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்தவுடன் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்படும் என்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மறுப்பு தெரிவித்து மத்திய அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் அதன் பிறகு எரிபொருள் விலை அதிரடியாக உயரும் என சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. இதனால் பல மாநிலங்களில் பெட்ரோல் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை நிரப்பினர். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பெட்ரோலிய அமைச்சகத்தின் இணை செயலாளர் சுஜாதா சர்மா கூறுகையில், எரிபொருள் விலையை உயர்த்தும் திட்டம் அரசிடம் இல்லை என்றும் வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் நாட்டில் பெட்ரோல், டீசல் மற்றும் சிலிண்டர் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது என்றும் தெரிவித்தார்.
குஜராத் உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. மொத்தமுள்ள 9,900க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக 6,472க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி தனிபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ளது. மாநில தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின்படி சூரத், நவ்சாரி, போர்பந்தர், மோர்பி மற்றும் ஜாம்நகர் உள்ளிட்ட முக்கிய மாநகராட்சிகளில் பாஜக பாதிக்கும் மேற்பட்ட இடங்களை வென்று ஆட்சியை பிடித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 1,412 இடங்களை மட்டுமே பெற்றுள்ள நிலையில் சுயேட்சைகள் மற்றும் இதர கட்சிகள் 597 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இந்த வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி அடிமட்ட அளவில் உழைத்த கட்சி தொண்டர்களை பாராட்டியுள்ளார். கேரள சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றிய 20,000 அரசு ஊழியர்களுக்கு தபால் வாக்குகள் மறுக்கப்பட்ட விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தை கேரள உயர்நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்துள்ளது. சொந்த ஊழியர்களுக்கே வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்ய முடியாத புகார் தீவிரமானது என்றும் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். பாதுகாப்பு அறைகள் சீல் வைக்கப்பட்டதால் இனி வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் கூறிய நிலையில் இனி வரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல் இறக்கியதாக கூறி விவசாயி மணிகண்டன் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணையில் பாதிக்கப்பட்ட மணிகண்டனின் தந்தை பனைமரம் ஏறும் தொழிலாளியான தனது மகனை சார்பாய்வாளர் இசக்கிராஜா சாதி பெயரை சொல்லி திட்டியதுடன் துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக போலீசார் விசாரித்தால் நீதி கிடைக்காது என்பதால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இதுகுறித்து ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான துணை ஆட்சியர் விசாரணை நடத்தி வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. காணொலி வாயிலாக ஆஜரான தென்காசி துணை ஆட்சியர் தேர்தல் பணிகள் காரணமாக முழுமையான விசாரணையை முடிக்க கால அவகாசம் தேவைப்படுவதாக தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி துணை ஆட்சியர் விசாரணையை முடித்து முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைத்தார். அதுவரை சம்பந்தப்பட்ட போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அமைச்சர் சேகர் பாபுவால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சென்னை துறைமுக தொகுதி தவேகா வேட்பாளர் சினோரா அசோக் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். வாக்குப்பதிவு நாளன்று அமைச்சர் சேகர் பாபு மற்றும் சினோரா அசோக் தரப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த பின் பேட்டியளித்த சினோரா அசோக் சேகர் பாபு தன்னை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தற்போது அவரது ஆதரவாளர்கள் தன்னை தொடர்ந்து நோட்டமிட்டு வருவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். நான் பாதுகாப்பு போலீஸ்காரில் இது கேட்டிருக்கேன், பிஎஸ்ஓ கன்மேன் நான் பே பண்ண செக்யூரிட்டி கேட்டிருக்கேன். எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு கன்மேன் இருந்தால் எனக்கு நல்லது தானே. ஏன்னா இன்னும் ஆட்சி 4ஆவது வரைக்கும் அவங்க ஆட்சி தான் இருக்கு. அப்போ போலீஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அதில் நிறைய போலீஸ் தான் எனக்கே ஃபோன் பண்ணாங்க, சார் இப்படிலாம் இருக்குது பார்த்துக்கோங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, மேலே சொல்லலாம் செய்யணும்னு சொல்கிறாங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே. அதனால கன்னு அப்ளை கேட்டு போட்டிருக்கேன். எஸ் வங்கி முறைகேடு தொடர்பாக தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான 3,034 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. எஸ் வங்கியில் பெற்ற கடனை சட்டவிரோதமாக வேறு நிறுவனங்களுக்கு மாற்றியதாக அனில் அம்பானி மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மும்பையில் உள்ள அவரது குடியிருப்புகள் மற்றும் பண்ணை வீடுகள் என 3,034 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் தற்போது முடக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த வழக்கில் இதுவரை அனில் அம்பானிக்கு சொந்தமான மொத்தம் 19,344 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
ரஷ்யா யுக்ரைன் போரால் தாமதமான S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மீண்டும் இந்தியாவிற்கு அனுப்பப்பட உள்ளது. 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தப்படி ஏற்கனவே 3 தொகுப்புகள் எல்லைகளில் பாதுகாப்பு பணியில் உள்ள நிலையில் 4வது தொகுப்பு அடுத்த மாதம் இந்தியா வருகிறது. 400 கிலோமீட்டர் தொலைவில் வரும் எதிரி விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை துல்லியமாக தாக்கும் இந்த S-400 சிஸ்டம் வான் பாதுகாப்பில் இந்தியாவின் பலத்தை பன்மடங்கு உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீதமுள்ள இறுதி தொகுப்பு 2026 செப்டம்பருக்குள் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இண்டிகோ, ஸ்பைஸ்ஜெட் உள்ளிட்ட நிறுவனங்களின் கூட்டமைப்பான FIA மத்திய அமைச்சகத்திற்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு ஆகிய காரணங்களால் விமான நிறுவனங்களின் செலவு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், குறிப்பாக மொத்த செலவில் 40% எரிபொருள் செலவே ஆக்கிரமிப்பதாகவும் FIA கவலை தெரிவித்துள்ளது. இதனை சரிசெய்ய விமான எரிபொருளை GST வரம்பிற்குள் கொண்டுவர வேண்டும் அல்லது கலால் வரியை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளது. மேலும் குறைந்த வட்டி விகிதத்தில் அவசர கடன்கள் மற்றும் விமான நிலைய கட்டண தள்ளுபடி போன்ற சலுகைகளை வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கோ ஏர் நிறுவனம் திவாலாகியுள்ள நிலையில் அரசு உடனடியாக தலையிடாவிட்டால் மற்ற நிறுவனங்களும் அதே நிலைக்கு தள்ளப்படும் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க தேர்தலில் வன்முறையை கட்டுப்படுத்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அஜய் பால் சர்மாவை தேர்தல் ஆணையம் களமிறக்கியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அதிரடி போலீஸ் அதிகாரி அஜய் பால் சர்மா தெற்கு 24 பர்கானஸ் மாவட்டத்தின் தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பொறுப்பேற்றதுமே திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் ஜஹாங்கீர் கானின் வீட்டிற்கு சென்று வாக்காளர்களை மிரட்டினால் விளைவுகள் மோசமாக இருக்கும், பிறகு வருத்தப்பட வேண்டாம் என நேரடி எச்சரிக்கை விடுத்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருக்கு வழங்கப்பட்ட கூடுதல் போலீஸ் பாதுகாப்பையும் அவர் அதிரடியாக ரத்து செய்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ், இது பெங்கால், அவர் சிங்கம் என்று நினைத்தால் நாங்கள் புஷ்பா பணிய மாட்டோம் என எச்சரித்ததோடு அவரை பாஜகவின் ஏஜென்ட் என்றும் விமர்சித்துள்ளது. ஆந்திர பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் பங்கேற்ற கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது எளிமையான செயலால் ஒட்டுமொத்த அரங்கையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஆந்திர பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக சச்சின் டெண்டுல்கர் கலந்து கொண்டார். அப்போது அவருக்கு ஆந்திர முதல்வர் வெங்கடேஸ்வரர் சிலையை நினைவு பரிசாக வழங்கினார். அந்த சிலையை வாங்கும் முன்பாக சச்சின் தனது ஷூக்களை கழற்றி ஓரமாக வைத்துவிட்டு வெறும் கால்களுடன் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து விழாவில் மாணவர்களிடையே பேசிய அவர், சிறிய வீட்டில் வளர்ந்த தனது ஆரம்பகால வாழ்க்கையையும் விடாமுயற்சியே தனது வெற்றிக்கு காரணம் என்பதையும் பகிர்ந்து கொண்டார். பிக் பாஸ் பிரபலம் மற்றும் தெலுங்கு நடிகையான அஷு ரெட்டி தன் மீது தொடரப்பட்டுள்ள திருமண மோசடி வழக்கை ரத்து செய்ய கோரி தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். லண்டனில் வசிக்கும் மென்பொருள் பொறியாளர் ஒருவரை திருமணம் செய்வதாக கூறி சுமார் 9.35 கோடி ரூபாய் பணம் மற்றும் 5 கிலோ தங்கம் ஆகியவற்றை பெற்று ஏமாற்றியதாக அஷு ரெட்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது ஹைதராபாத் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த புகாரை திட்டவட்டமாக மறுத்துள்ள அஷு ரெட்டி தனது நற்பெயரை கெடுப்பதற்காகவே இந்த பொய் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை தனது விளக்கத்தை கேட்காமல் அவசரகதியில் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், எனவே இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிப்பதோடு தன் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும் மனுவில் அவர் கோரியுள்ளார். தெலுங்கு திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. நடிகர் பார்த்திபன் எந்தவொரு சாதியையும் மதத்தையும் சாராதவர் என்பதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழை சோழிங்கநல்லூர் தாசில்தார் வழங்கியுள்ளார். சாதி மத பிளவுகள் தேச ஒற்றுமையை பாதிப்பதாக கூறி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க தனக்கு இத்தகைய சான்றிதழ் வழங்க கோரி பார்த்திபன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வாரத்திற்குள் சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டது. அதன்படி ஏப்ரல் 27ஆம் தேதி இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு புதன்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் நடிகர் பார்த்திபன் நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த தகவலை தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தமிழகத்தில் திருச்சி, வேலூர், ஈரோடு உள்ளிட்ட 13 இடங்களில் நேற்று வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக திருச்சியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தனது நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசிக்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெற்ற பிரம்மாண்ட மகளிர் மாநாட்டில் பங்கேற்று 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். மேலும் சுமார் 1050 கோடி ரூபாய் மதிப்பிலான 48 நிறைவுற்ற திட்டங்களை அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேலும் 5300 கோடி ரூபாய் மதிப்பிலான 112 புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். குறிப்பாக வாரணாசியில் 500 படுக்கைகள் கொண்ட மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் குடிநீர் திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார். பனாரஸ், புனே மற்றும் அயோத்தி, மும்பை இடையிலான 2 புதிய அம்ரித் பாரத் விரைவு ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். டிஜிட்டல் கைது முறைகேடுகளில் பயன்படுத்தப்பட்ட 9400 வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. டெல்லி போலீஸ், சிபிஐ மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு பெயர்களில் போலி லோகோக்களை பயன்படுத்தி டிஜிட்டல் கைது மோசடிகள் நடப்பதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணி அறிக்கை தாக்கல் செய்தார். அதில் கடந்த 12 வாரங்களில் மட்டும் 9400 மோசடி கணக்குகளை வாட்ஸ்அப் முடக்கியுள்ளதாகவும், தெரியாத எண்களிலிருந்து வரும் அழைப்புகளை தடுக்க புதிய பாதுகாப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.